இங்க ஒரு 4 பின்னம் கொடுத்துருக்காங்க. அதுல பெரிய மற்றும் சிறிய பின்னத்தின் வித்தியாசம் கணக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 மெத்தட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் நல்லா பார்த்துக்கிட்டாவே இந்த 4 மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் சரி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்ம பெரிய மற்றும் சிறிய பின்னம் கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் வேல்யூக்கு 4க்கு எல்சிஎம் எடுக்கலாம். என்ன இருக்குது 2 4 5 6. ஸோ ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணுமா 1 2 5 3. ஸோ இதுக்கு மேல எதுவும் காமனா வகுக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அப்ப அப்படி பெருக்கணுமா 2 இன்ட்டு 1 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 60. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 60. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 எத்தனை டைம் பெருக்கணும் 60 வரும் 30 டைம். ஸோ அந்த 30 நியூமரேட்டர்ல பெருக்கணும், அதை மேல பெருக்கணும். அப்போ 1 இன்ட்டு 30 30. நெக்ஸ்ட் இங்க 4 இருக்குது, அடுத்தது பாருங்க 4 இருக்குது. 4 எத்தனை டைம் பெருக்கணும் 60 வரும் 15 டைம். ஸோ அந்த 15 இங்க பெருக்கணும். 3 இன்ட்டு 15 45. நெக்ஸ்ட் 5 இருக்குது. ஸோ 5 எத்தனை டைம் பெருக்கணும் 60 வரும் 12 டைம். ஸோ அந்த 12 இங்க பெருக்கணும். 12 இன்ட்டு 4 48. நெக்ஸ்ட் இங்க 6 இருக்குது. 6 எத்தனை டைம் பெருக்கணும் 60 வரும் 10 டைம். அப்ப 10 மேல பெருக்கணும். 10 50. ஸோ கொஸ்டின்ல பெரிய மற்றும் சிறிய பின்னத்தின் வித்தியாசம் காண்பது கேட்டிருக்காங்க. ஸோ இங்க 4 வேல்யூல எது பெரிய வேல்யூ அதான் பெரிய பின்னம், எது சின்ன வேல்யூ அதான் சின்ன பின்னம். ஸோ சின்ன பின்னம் பார்த்தோம்னா 30. 30க்கான பின்னம் பார்த்தோம்னா 1/2 1/2 வித்தியாசம் கேட்கறாங்க. அப்ப மைனஸ். அடுத்து பெரிய வேல்யூ பெரிய பின்னம் 5/6 5/6. ஸோ இந்த 2 வேல்யூ காமன் எல்சிஎம் எடுத்தோமா 6. ஸோ இங்க 2 எத்தனை டைம் இருக்கணும் 6 வரும் 3 டைம். அப்ப மேல பெருக்கணும் 3 மைனஸ். ஸோ இங்க 6 எத்தனை டைம் இருக்கணும் 6 வரும் 1 டைம். அப்ப 1 இன்ட்டு 5 5 ஈக்குவல் டு 5ல 3 போச்சுன்னா 2. நமக்கு தேவை வித்தியாசம் தான் கேட்கறாங்க. 2/6 அப்படியே கேன்சல் பண்ணா 1/3. ஸோ வித்தியாசம் பார்த்தோம்னா 1/3. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல பெரிய பின்னம் கேட்டாங்களா 5/6. இதே கொஸ்டின்ல சிறிய பின்னம் கேட்டாங்களா 1/2. இதோட கூடுதல் கேட்டாங்களா 2ஐயும் ஆட் பண்ணி போட்டுக்கணும்.